உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை இன்று கோலாகலமாக தொடங்க இருக்கிறது. இதனால் பூரி நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ், இந்த ரத யாத்திரையின் சிறப்புகள் என்ன? அதற்காக என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஒடிசா மாநிலத்தில் உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரை துவங்கி இருக்கிறது. குஜராத் மாநில முதல்வர் பூபேந்திர பட்டேல் சடங்குகளை செய்து பூஜை செய்து தேரை வடம் பிடித்து இழுத்து இந்த தேர் யாத்திரையை தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த ரத யாத்திரையை நேரில் பார்ப்பதற்காகவும் தேரை வடம் பிடித்து இழுப்பதற்காகவும் ஒடிசா மாநிலம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு ஒடிசா மாநிலத்தில் குழுமி இருக்கிறார்கள். எனவே ஒடிசா மாநிலம் முழுவதுமே கிட்டத்தட்ட ஒரு தேர் திருவிழா போல விழா கோலம் பூண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுவாக கிட்டத்தட்ட ஒரு 11ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த தேர் திருவிழா நடைபெற்று வருவதாக ஒரு தகவல். இந்த ஒடிசா மாநிலத்தில் நடைபெறக்கூடிய இந்த பூரி ஜெகநாதர் கோவில் திருவிழா என்பது மிக மிக பழமையான மிகப்பெரிய ஒரு தேர் திருவிழா என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கே இந்த கோவிலை பொறுத்தவரை 3 தெய்வங்கள் மிக முக்கியமான தெய்வங்கள். ஒன்று விஷ்ணு அல்லது கிருஷ்ணருடைய மறு அவதாரமாக கருதப்படுகின்ற ஜெகநாதர் தான் மிக பிரதான ஒரு தெய்வம். அதற்கு அடுத்ததாக அவருடைய அண்ணன் அதே போல அவருடைய தங்கை சுபத்ரை, இவர்கள் தான் மிக முக்கியமான 3 தெய்வங்கள். இவர்கள் 3 பேரும் 3 தனித்தனி தேர்களில் உலா வருவார்கள். அதுதான் பூரி ஜெகநாதர் கோவில் யாத்திரை என்று சொல்லப்படுகின்றது. கோவில் இருக்கக்கூடிய சிங்க துவாரம், அந்த முகத்துவாரத்திலிருந்து இந்த யாத்திரை என்பது துவங்க இருக்கிறது. இதில் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு சக்கரங்களை கொண்ட கலைநயத்தால் வடிவமைக்கப்பட்ட பிரம்மாண்ட தேர்கள்ல இந்த தெய்வங்கள் ஊர்வலமாக அழைத்து செல்லப்படும். குறிப்பாக ஜெகநாதருடைய தேருக்கு மொத்தம் 16 சக்கரங்கள், அவருடைய அண்ணனுடைய தேருக்கு 14 சக்கரங்கள், அவருடைய தங்கை சுபத்திரையுடைய தேருக்கு மொத்தம் 12 சக்கரங்கள். 3 கலைநயத்தோடு வடிவமைக்கப்பட்ட தேர்கள்ல இந்த 3 மர சிற்பங்களால் வடிவமைக்கப்பட்ட தெய்வங்களும் ஊர்வலமாக அழைத்து செல்லப்படும். லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த தேரை வடம் பிடித்து இழுப்பார்கள். இங்கிருந்து புறப்பட்டு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய குந்திச்சா கோவிலுக்கு இந்த தேர் செல்லும். அங்கு 1 வார காலம் இந்த 3 தெய்வங்களும் ஓய்வெடுத்து விட்டு பின்னர் மீண்டும் அங்கிருந்து புறப்பட்டு தங்களுடைய கோவிலை அடைவார்கள். இதுதான் பூரி ஜெகநாதர் கோவில் யாத்திரையாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த குந்திச்சா கோவில் என்பது பகவான் கிருஷ்ணர், அதாவது ஜெகநாதருடைய அத்தை வீடாக பார்க்கப்படுகிறது. இது தவிர அவருடைய கெஸ்ட் ஹவுஸ், தோட்ட வீடாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த 3 தெய்வங்களும் கிட்டத்தட்ட 1 வார காலம் அங்கு தங்கி ஓய்வெடுத்து விட்டு பின்னர் அதே பாதையிலேயே தேரில் ஊர்வலமாக புறப்படுவார்கள். ஊர்வலமாக திரும்பி வரும்போதும் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி இந்த தேரை வடம் பிடித்து இழப்பார்கள். இந்த ஜெகநாதர் கோவில் யாத்திரை என்பது ஒடிசா மாநில மக்களோடு உணர்வோடு கலந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு வீடும் விழாக்கோலம் கூண்டிருக்கும். இந்த ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரைக்காக கிட்டத்தட்ட 13,000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதில் CRPF வீரர்கள், CSF வீரர்கள், அதே போல எல்லை பாதுகாப்பு படையினர், NSG கமாண்டோ படையினர் உள்ளிட்ட பலரும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார். இது தவிர மோப்பநாய் பிரிவு, வெடிகுண்டு செயலமைப்பு பிரிவு என மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.